பீஜமுடு டான் 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 டான். இதெல்லாம் மറ്റേത് ஹே ஹாய் காய்ஸ், நான் தான் காசி பேசுகிறேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்குவாட் கிராண்ட் மாஸ்டர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ப்ரோ பார்க்க போகிறோம். நான் எப்படி டாப் 10 அடித்தேன், ஸ்குவாடில் தான் ப்ரோ நான் அடித்தேன், எப்படி ஸ்குவாடில் டாப் 10 அடிக்கிறது அப்படின்னு தான் ப்ரோ பார்க்க போகிறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாங்க ப்ரோ வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா வீடியோக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா ப்ரோ. முதல்ல நீ எப்போ டாப் 10 அடிச்சு நிறைய பேர் கேட்பீங்க ப்ரோ. நான் டாப் 10 அடிச்சது தான் ப்ரோ ஷேர் பண்ண வந்திருக்கேன். எப்படி நான் டாப் 10 அடிச்சோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இறங்குறதெல்லாம் நான் சொல்லிடுறேன் ப்ரோ. நீங்கள் எங்கே இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே வேணால் இறங்கலாம் ப்ரோ. உங்களுக்கு ஃபேவரான பிளேஸில் நீங்கள் எங்கே வேணால் இறங்கிக்கலாம். நாங்கள் எங்கே இறங்குவோம், நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுற பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேப் டவுனு, மாஸ்டர் ட்ரிக்கு அந்த மாதிரி இறங்குங்க ப்ரோ. இறங்கி லூட் அடிச்சுட்டு கண்டிப்பாக ரிம்னா வில்லேஜில் இறங்குங்க. அங்கெல்லாம் நிறைய ஆயில் பேரல் இருக்கும். அந்த ஆயில் பேரல்லாம் எடுத்துக்கோங்க ப்ரோ. ஆயில் பேரல் எடுத்துகிட்டு அடுத்த ஜோன் பாருங்கள். ஜோன் பார்த்துட்டு சென்டரில் வந்துட்டு பாருங்கள். சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு நல்லா கேம்ப் பண்ணிவிட்டு ஆடுங்க ப்ரோ. கடைசி வரைக்கும் 4 பேரும், அதாவது டாப் 20க்குள்ளே 25 இல்லைன்னா 15 அந்த ரேஞ்சில் 4 பேர் இருந்தீங்களா, கண்டிப்பாக போய் உங்களோட தான் ப்ரோ. அதை நான் அடித்து சொல்லுவேன். ஆனால் நீங்கள் யாருமே தனியாக போய் செத்துறக்கூடாது ப்ரோ. எல்லோரும் கூட இருந்து ஒட்டுக்க ஆடணும். நாங்கள் எப்படி ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். நாங்கள் ப்ளே பண்ண கேம் தான். நான் வந்து இந்த கேமில் ப்ளே பண்ணல, பட் இந்த கேம் ப்ளே வந்துட்டு சின்சான்பூர் கிராண்ட் மாஸ்டரில் எடுத்தது. எப்படி நாங்கள் ப்ளே பண்ணுறோன்னு பாருங்கள். ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 விதமான பிளேயர்ஸ் தருவாங்க. அட்டாக்கரு, சப்போர்ட்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்ஷர். இந்த 4 வகையான பிளேயர்ஸ் தேவைப்படுவாங்க ப்ரோ. இதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் யார் யாருன்ட்டு. இதை நீங்கள் எப்படி தெரியுமா ப்ரோ, பேக்கப் வந்துட்டு இப்போ ரஷ்ஷர் அடிக்கிறாருன்னா, ரஷ்ஷர் வந்துட்டு போகும்போது ரஷ்ஷருக்கு யார் ஹெல்ப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பேக்கப் கொடுக்குறவங்க வந்து நல்ல பிளேயராக இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக் அடிக்கக்கூடிய பிளேயராகவும் இருக்கணும், நல்ல அழுத்திப்பிடி பிளேயராகவும் இருக்கணும், அதாவது ஸ்னைப்பர் பிளேயராக இருக்கலாம். பேக்கப் கொடுக்குறவங்க நல்லா ஸ்னைப்பர் பிளேயராக இருந்தார் வைங்களேன். இப்போ பாருங்கள், அந்த தப்பரி தாருசுங்கிறவங்க எப்படி ரஷ் பண்ணுறாரு, அவருக்கு பேக்கப்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் ஸ்னைப்பரில் கொடுக்கணும் ப்ரோ. நம்ம ஸ்னைப்பரில் கொடுத்தா நல்லா ஈஸியாக இருக்கும். 2 அடியில் இவர் 1 அடி 150 அடிச்சிட்டாருன்னா அவங்க போய் 2 அடியில் முடிச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணணும் ப்ரோ. ரஷ்ஷருக்கு நீங்கள் கண்டிப்பாக பேக்கப் சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அண்ட் பார்த்தீங்கன்னா எஜெக்டர் நீங்கள் யார் வேணால் இருக்கலாம் ப்ரோ. ஃபோன் கொஞ்சம் ரேம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே கேமுக்குள்ளே வந்துடும். அவங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இறங்கினாங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் கரெக்டாக முன்னாடியே இறங்கிக்கலாம். அதனால் கொஞ்சம் நல்ல மொபைல் வச்சுருக்கவங்கள எஜெக்டர் கொடுத்துருங்க. அப்புறம் சண்டை போட்டுக்காதீங்க ப்ரோ. ஸ்குவாடுக்குள்ளே எப்போவுமே சண்டை போட்டுக்காதீங்க. ஏதாவது ஓசிக்கெல்லாம் போயிடுச்சுன்னா பார்த்துக்காதீங்க. அதெல்லாம் இன்னொரு ஆயில் பேரல் கண்டிப்பாக அடிச்சுக்கோங்க ப்ரோ. ஆயில் பேரல் எதுக்குடா அப்படின்னு கேட்பீங்க. ஆயில் பேரல் நீங்கள் வந்து அடிக்காமல் வந்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செத்துட்டீங்க, டாப் 30ல் செத்துட்டிங்கன்னா, கிராண்ட் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் 30 அந்த மாதிரிலாம் செத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளஸ்ஸே ஆகாது, மைனஸ் தான் ஆகும். பூயாவே உங்கள் டீமேட் பூயாவே போட்டாலும் உங்களுக்கு ப்ளஸ் ஆகாது. அந்த பேட்டில் ஸ்கோர் தான் 10 ப்ளஸ் ஆகும், அது உங்களுக்கு ப்ளஸ்ஸே ஆகாது. அதனால் நீங்கள் 2 ஆயில் பேரல் அடிச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நீங்கள் செத்துட்டிங்கன்னா கூட ஏதோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கை மாதிரி தான் ப்ரோ. அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, சாக மாட்டீங்க. பட் செத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகிடும் ப்ரோ. அதனால நீங்கள் ஆயில் பேரல் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஜோன் ப்ரெடிக்ஷன் ப்ரோ. அதான் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணல ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் ப்ரெடிக்ஷன் தான். ஜோன் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் இறங்கிக்கலாம் ப்ரோ. நீங்கள் சைடில் இறங்கினாலும் சரி, சென்டரில் இறங்கினாலும் சரி. ஜோன் ப்ரெடிக்ஷன் வந்து 2 மெத்தட் இருக்குது. சென்டர் ஆஃப் ஜோனு, மூவ் வித் ஜோனு, இந்த மாதிரி 2 மெத்தட் இருக்குது ப்ரோ. நீங்கள் மூவ் வித் ஜோன் பார்த்தீங்கன்னா ஜோன் கூடயே வருது. அது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆகாவலி ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம், வேறு லெவலான ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். என்னடா லூசு மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன்லேருந்து மூவ் பண்ணிட்டு வரீங்க ப்ரோ. உங்களுக்கு முன்னாடி ஒரு டீம் சண்டை போட்டுட்ருக்கு. அந்த டீமை நீங்கள் அடிக்கவே கூடாது. அப்படி அடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களை ஜோனுக்குள்ளேயே வர விட மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மேட்சே வேஸ்ட்டாக போயிடும். எல்லா மேட்சுமே கிராண்ட் மாஸ்டர் போகிற வரைக்கும் 10 பாயிண்ட் கூட இதுதான் ப்ரோ முக்கியம் தான். முதல்ல வரல எலிமினேட் ஆகாதீங்க ப்ரோ. நல்ல ப்ரோ டீம்லாம் வந்துருச்சுன்னா 20 மைனஸ் ஆயிரும். அதனால் எலிமினேட்டாக ஆகாதுக்க, நின்று அடித்து பார்த்துருங்க. அதெல்லாம் அடித்து பார்த்துடணும் ப்ரோ, அதை நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ஜோன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே வேணால் இறங்கிக்கலாம் ப்ரோ. இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜோன் பார்க்கணும். அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக லூட் அடிச்சிடணும் ப்ரோ. லூட் அடிச்சுட்டு ஜோன் பார்க்கணும். ஜோன் பார்த்தோன்னே சென்டர் ஆஃப் ஜோன் மார்க் பண்ணணும் ப்ரோ. அந்த ஜோன் பார்த்தோன்னே சென்டர் ஆஃப் ஜோன் மார்க் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஏதாவது டவரு வீடோ அதில் இருந்துச்சுன்னா பெரிய வீடை உட்காந்துக்கோங்க ப்ரோ. 2 பேரை தனியாக உட்காருங்க. கூட்டத்தில் கும்மி அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரே கிரனேடு தான், குக் கிரனேடு, 4 பேருமே பொட்டி ஆயிடுவீங்க. இல்லைன்னா ஒரே ஒரு எம்சைன் நின்றுட்டாங்கன்னா போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது என்னென்னு கேட்பீங்க, லோட் அவுட் என்ன ப்ரோ வைக்கணும்னு கேட்பீங்க. லோட் அவுட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்ன ப்ரோ, இந்த ஸ்கேனர் 4 பேருமே ஸ்கேனர் எடுக்கணும் ப்ரோ. நீங்கள் இறங்கும்போது
தனியாக அப்படியே எல்லோரும் அன்ஃபாலோ பண்ணிட்டு தான் ப்ரோ இறங்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டுக்கா நின்று இறங்குனீங்கன்னு வைங்களேன், ஒரே ஒரு சர்க்கிள் தான் தெரியும். இதுக்கே நீங்கள் அன்ஃபாலோ பண்ணி கொஞ்சம் இங்கே கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் ரொம்பலாம் போகக்கூடாது ப்ரோ, ஒரு 50 மீட்டர் அந்த மாதிரி தள்ளி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுக்குள்ளே யாராவது எனிமி இருக்காங்களான்னு தெரியும். அப்படியே நீங்கள் 4 பேர் பண்ணிங்கன்னா உங்கள் சர்க்கிளில் யாராவது நீங்கள் இறங்குற இடத்துல யாராவது இறங்கியிருக்காங்களான்னு கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ரோ. அந்த மாதிரி ட்ரிக்கெலாம் யூஸ் பண்ணுங்க ப்ரோ. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ணி தரும் பாயிண்ட்டை. அதனால வேறு லெவலாக ஆடுங்க. நம்ம நெக்ஸ்ட் சீசனும் புஷ் பண்ணணும், விடக்கூடாது, வேறே லெவல் பண்ணலாம் ப்ரோ. அதுக்கு முன்னாடி இந்த சீசனில் எல்லாருமே ஹீரோய்க்கு போய் வச்சுக்கணும் ப்ரோ. அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். நான் போன சீசன் எல்லாத்துக்கிட்டையும் ஹீரோய்க்கு போயிடணும்னு சொல்லி நான் போன சீசன் போகவே இல்லை. அப்படியே தான் நான் விடலை, டாப் 10 போனேன். அது மாதிரி நீங்கள் விடாதீங்க ப்ரோ. அதுக்கப்புறம் மிஷன் ஸ்கோரையும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபஸ்ட் நாள் இது பண்ணுறது. அது மாதிரி அடித்து பார்த்துருங்க ப்ரோ. நீங்கள் இறங்குற இடத்துல வரவங்க வராங்களா, விடாதீங்க, அடித்து பார்த்துருங்க. நீயா நானா வாடா நாயே சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி ஃபஸ்ட் அடி நம்படியாக தான் ப்ரோ இருக்கணும். அவன் பயப்படணும். ஒருத்தனை நாக்கு அடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அவன் டர்ஜ் ஆகிடுவான், அவனுக்கு அடிவேர் கிடைக்கிறோம், அவன் அதிலே செத்துடணும் ப்ரோ. அந்த மாதிரி பண்ணிடணும் ப்ரோ அவனைய. அதுதான் ப்ரோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இது வந்து டிப்ஸ் தான் ப்ரோ, ட்ரிக்ஸு கிடையாது. நான் வந்து இது வந்து வெறும் டிப்ஸ் வீடியோ. ட்ரிக்ஸ் வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் டீமில் சண்டை போட்டுக்காதீங்க ப்ரோ. முதல்ல சண்டையே போட்டுக்காதீங்க. கன்ஸ் எல்லாம் கேட்டால் கொடுங்க, அவங்க நல்லா யூஸ் பண்ணுவாங்களா அந்த கன்னெல்லாம் கொடுங்க. ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த AK ஸ்கேரு அந்த மாதிரி மொக்க கன்னெல்லாம் எடுக்காமல் க்ரோஸா M14 ட்ராகனாவ் M79 அந்த மாதிரி கன்னெலாம் எடுத்து ஆடுங்க ப்ரோ. அப்போ தான் பூயா போட முடியும். எல்லா கேமே தொடர்ந்து பூயா அடிப்பது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாயந்தரம் ஒரு கண்டென்ட் போடுறேன். நல்லா இருங்க, நல்லதே படுங்க, நல்லதே நடக்கும். ஸோ சைனிங் ஆஃப் காசி, பை பை, லவ் யூ கைஸ், பை.